வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல நம்ம கிளாஸ்ல இருந்து அப்படியே டைரக்டா क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த क्वेश्चन வந்து புத்தகத்துல கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 65வது கேள்வியா எடுத்திருப்போம். அதுல இங்களே பாருங்களேன், x is to y equal to 2:1 எனில் x square minus y square is to x square plus y square இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருப்போம். அதுல ஆப்ஷன் டி வந்து 3:5னே கொடுத்திருப்பேன். இதுக்கு வீடியோவும் லிங்க் வச்சிருக்கேன், அதே மாதிரி வெப்சைட்ல போட்டதான லிங்க்கும் இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து 4ஆம் மாசம் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், அதுவும் வந்து ப்ரூஃபா இருக்கு. சரிங்களா? இந்த கேள்வி எந்த சேஞ்சும் பண்ணாம இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டுறோம். சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் டிலேயே வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா புக்லேயே இல்லை, ஆனால் நம்ம கேள்வி அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அது ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்களேன், இதுல நான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்ப எடுத்திருக்கேன்னா 9ஆம் மாசம் 2023 சதவீத தலைப்புல எடுத்திருக்கேன். 4வது கேள்வியா குரல் மதி வந்து 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்ப ரெயின் கோட்டின் அசல் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது 7th புக்ல தான் இருக்கு, நம்மளுக்கு கிளாஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு ஆன்சர் 125ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இதே கேள்வி இந்த குரல் மதியை மட்டும் அப்படியே குமரன் மாத்திட்டாங்க. குமரன் மாத்திட்டு மீது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இங்க பாருங்க, 20% தள்ளுபடியுடன் ரெயின் கோட்டு எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கான். ஜஸ்ட் பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதையும் பாருங்க, நான் இதை ஐஸ்ட் காமிக்கிறேன், உங்களுக்கே புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாமில் வந்து கையில் வந்து 5 டஜன் முட்டை வாங்குறாங்க. அதில் 45 முட்டை நல்ல முட்டை, அப்போ கெட்டு போன முட்டை எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். இதே மாதிரி வந்து நம்ம இது வந்து 2ஆம் மாதம் 2024 நடத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் சதவீதத்துக்கு இனியன் 5 டஜன் முட்டை வாங்குறாரு, அதில் 10 முட்டை கெட்டு போச்சு, அப்போ நல்ல முட்டையோட சதவீதம் என்ன அப்படின்னு நான் நடத்திருக்கேன். ஸோ அதே இனியனுக்கு பதிலாக வேற ஒரு பேரை கொடுத்துட்டான். சரிங்களா? ஸோ கையல் கொடுத்துட்டாங்க. இந்த 5 டஜன் முட்டை இருக்குது, இதில் நல்ல முட்டை கொடுத்தா அதில் வந்து கட்ட முட்டை கொடுத்துட்டான். சரிங்களா? கிட்டத்தட்ட அது போட்டால் இது போட முடியும். கரெக்ட் தானுங்க? சேம் கொஸ்டின் கூட சொல்லலாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்க, இந்த கேள்வி வந்து நம்ம 10th புக்கில் இருக்கு, ப்ளஸ் நானும் நடத்திருக்கேன். சரிங்களா? சிறப்பு தொடரில் இதில் வந்து பாருங்களேன், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கேன் அடுக்கு 3. சரிங்களா? இதுக்கு வந்து 44,100 அப்படின்னு சொல்லிட்டு 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் கேயின் மதிப்பு காண்கன்னு நம்ம நடத்திருக்கோம். சரிங்களா? இதே கேள்வி தாங்க, எந்த சேஞ்சும் பண்ணல. இங்க 44,100க்கு பதிலா 72,900 கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ இதுக்கு ஷார்ட்கட் போட தெரிஞ்சா இது கண்ண முடியும் போடலாம். கரெக்டுங்களா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஜஸ்ட் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெளிவாக புரியுதுங்களா? இன்னொரு கேள்விங்க. ஸோ மொத்தம் இப்போ வந்து 5 கேள்வி எடுத்துருக்கேன். இதே தான், இது வந்து நம்ம ஆப்ஷன் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் மாதம் ரேஷியோவில் எடுத்த கேள்வியில் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. இது புக்கில் கிடையாது, புக்கில் இல்லாத சம்மும் நம்ம மாடலில் இருந்து வந்திருக்கு. ஸோ இதை நான் டீட்டெயிலாக இந்த ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பதிவு பண்ணுறேன்னா, இன்னைக்கு நடந்த எக்ஸாமில் நம்ம கிளாஸை நீங்கள் கவனிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா சாலிடாக 15 கேள்விங்க, மாடல் ப்ளஸ் சேம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி 10 கொஸ்டின்ஸ் ஆறுனா அந்த ரீசனிங் விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்தே வந்திருக்கு. நான் அதை பற்றி ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஆனால் கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி 15 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். அது நான் ப்ரூஃபும் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். இது 2வது வீடியோ. 2வது வீடியோவில் ஒரு 5 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 சம்மே டைரக்ட் கொஸ்டின் தான், அதான் ஒரு ஆச்சரியம். இது எப்படி போடலான்னு பாருங்களேன். 6வது சம்மு, x is to y equal to 2:1 எனில் x square minus y square is to x square plus y square என்பது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி x is to y equal to 2:1ன்னா x எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 2 போடு, y எங்கெல்லாம் இருக்கோ 1 போடுன்னு அர்த்தங்க. ஓகேவா? அப்போ போடலாமா? முதல்ல x square minus y squareன்றான். அப்போ xோட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ -1ன்னு போட்டுக்கிட்டேன். புரியுதுங்களா? இதை பாருங்க, இது அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரேஷியோ வச்சுப்போம். அப்புறம் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். ரேஷியோ வச்சுக்கிட்டு எக்ஸோட வேல்யூ 2, அப்புறம் 2 2 4 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் கூடி போட்டுக்கலாம். ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அதை அப்படியே எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, 4ல் 1 போச்சுன்னா 3 வரும், ரேஷியோ வச்சுக்கிறேன்.
4ல் 1 கூட்டினா 5ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது 3:5 தான் சரியான விடை. எங்கே இருக்குது பாருங்க, அது பாருங்க, பர்ஃபெக்டாக ஆப்ஷன் டியில் இருக்குது. செம்ம ஈஸி. சரிங்களா? கண்ணை மூடிட்டு போடலாம். அடுத்த கேள்வி இந்த மாடல் நம்ம நடத்திருக்குங்க. 68வது கேள்வியாக நடத்தியிருப்போம். 5x + 15 2x + 3 = 10:3 எனில் எக்ஸின் மதிப்பு. இந்த மாதிரி ஈக்குவல்ட்டில் கொடுத்துட்டாவே எக்ஸோட வேல்யூ ஆப்ஷனில் இருக்குது, அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிங்கன்னா எதுக்கு 10:3 வருதோ அதாங்க சரின்னு நான் அப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக மாதம் கூட சொல்லிட்டேன், 4ஆம் மாதம் நடத்திருக்கேன். சரிங்களா? இந்த வருஷம் இதே தான் இங்கேயும். இங்கே பாருங்க, 3x + 4y 4x + 6y = 22:32 எனில் x:y அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த x:y தான் ஆப்ஷனில் இருக்குது. கரெக்டா? நம்ம ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆப்ஷன் அப்ளை பண்ணுவோம். 2 பக்கமும் ஈக்குவலாக வந்தால் ஆன்சருங்க. நீங்கள் புரியலனா கூட பாருங்கள், தெளிவாக ஈஸியாக இருக்கும். இது அழிச்சிடுறேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா? ரைட். இப்போ வந்து பாருங்களேன், இதில் இன்னும் கொஞ்சம் சுருக்கலாங்க. இவன் அப்படி தான் கொடுத்துருப்பான், 22:32. சரிங்களா? இதை சுருக்க முடியும். இதில் பாதி 11, இதில் பாதி 30, பாதி 15, 2ல் பாதி 1, 16. அப்போ 11:16 வந்தாவே ஆன்சர் தான். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நான் ஆப்ஷன் ஏ அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் வரலன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏவில் 1:2ன்னு கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். கரெக்டாக புரியுதா? அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1 போடணும், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 2ன்னு போட்டு போடுவோம். வந்துச்சுன்னா ஆன்சர். புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு போட போகிறேன். இந்த இடத்துல 3x + 4y. எக்ஸோட வேல்யூ 1ன்னா 1 கூட 3 பெருக்குனா 3 தான் வரும். புரியுதுங்களா? அதை அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ்ஸு அடுத்தது 4y, ஒய்யோட வேல்யூ 2, 1 4 4 இருந்தாங்க 8ன்னு வரும். அப்படியே வச்சுக்கிட்டேன் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு 4x இருக்குது, எக்ஸோட வேல்யூ 1ன்னு போட்டால் 4 தான் வரும். கரெக்டாக? ப்ளஸ்ஸு 6y, ஒய்யோட வேல்யூ 2, 1 6 6 6 12ன்னு வரும். இப்போ பாருங்கள், போடுங்க. 8 கூட 3 கூட்டினா 11 ரேஷியோ வச்சுக்கிறேன். 4 கூட 12 கூட்டினா 16. பர்ஃபெக்டாக வருது பாருங்களேன். இப்போ பாருங்கள். ஸோ அப்போது இதில் இருக்கிறது ஈக்குவலாக ஆப்ஷன் ஏவுக்கு வருது ஆன்சர். அவ்வளோதான். இதில் ஆப்ஷன் வச்சே போடலாங்க. இவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சுருக்கேன், நான் நினச்சே பார்க்கல. இந்த மாதிரிலாம் ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்கன்னு. பட் இன்னைக்கு எக்ஸாமில் கேட்டுதான். சரிங்களா? சரிப்பா, அடுத்த கேள்வி போயிடுவோம். அடுத்தது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது கூட நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டே சொல்லியிருப்பேன். குமரன் வந்து 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா, 20% தள்ளுபடி தராங்க, 25 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா 20% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். அதான் சொல்ல வரா. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு 20% தள்ளுபடி பண்ணிடுறான். அப்படி தள்ளுபடி பண்ணால் உங்களுக்கு 25 ரூபாய் லாபம் வருது, குறையுது அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ரைட். அப்போ 20%னா 25 ரூபாய். கேள்வி என்ன கேட்குறான்? 100% அசல் கேட்குறான். அசல்னா 100%. இங்கே பாருங்க, இதுக்கு ஃபார்முலா எதுவுமே வேணாம். இந்த 20 நான் வந்து 100ஆக மாற்றணும். பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. எதால் பெருக்கணும்னா 5ஆல் பெருக்கணும். நீங்களே யோசித்து பாருங்க. இதை இப்படி 5 பெருங்க, 2 10 100% வந்துருமா? இந்த பக்கம் நீங்கள் 5 பெருக்குனா இந்த பக்கம் 5 பெருக்கிங்க. அப்போது 4 25 100, 5 25 125. அம்புட்டு தான் 125 ஆன்சர். ஒரே செகண்டு டக்கு 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 டக்குன்னு போடலாம். ஆன்சர் ஏதான் சரியான விடை. நம்மளும் இதில் ஏதான் வச்சுருக்குமா? ஆமாங்க. பாருங்க, குரல் மதின்னு கொடுத்துருக்கேன், அவன் குமரன் கொடுத்துட்டான். சூப்பர்பா, சந்தோஷத்தின் உச்சகட்டத்துக்கே சென்று விட்டேன். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி இங்கே பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இதை கிளியர் பண்ணிட்டேன். இதில் என்னென்னா, கையில் வந்து 5 டஜன் முட்டை வாங்குறாங்க. இதில் வந்து 45 முட்டை நல்ல முட்டை. அப்போ எத்தனை முட்டை கெட்டு போன முட்டை அப்படின்னு கேட்குறான் சதவீதத்தில். சரிங்களா? போட்டுருவோம். இப்போ என்னென்னா 5 டஜன், ஒரு டஜன்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு டஜன் வாழைப்பழம் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் 12 பழம் கொடுப்பாங்க. கரெக்டாக? அப்போ ஒரு டஜன்னா 12 முட்டை, 5 டஜன்னா 5 12 60 முட்டை. அப்போது 60 முட்டையில் 45 முட்டை நல்ல முட்டை. அப்போ மீதியெல்லாம் கெட்டு போன முட்டை தான். அப்போ மீதி எத்தனை இருக்குது? முதல்ல அப்படியே மனசுல 45 கழிச்சுப்போம். ஏன்னா கெட்டு போன முட்டை வேணும். ஏன்னா அவன் கேட்டுக்கிட்டே கெட்டு போன முட்டை எவ்வளோன்னு தான். சரிங்களா? 60ல் 45 போயிடுச்சுன்னா நமக்கு 15ன்னு வருங்க. கரெக்டாக? அப்போ 15 முட்டை கெட்டு போன முட்டை. ஓகேங்களா? அப்போது இப்போ என்ன கேள்வின்னா, அந்த கெட்டு போன முட்டை 15 இருக்கு இல்லையா, அது எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான்.
அப்போ நம்ம 60 தான் பண்ணணும். பாருங்க 60 அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம். இதோட இந்த பர்சன்டேஜ் தான் 25ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது எத்தனை பர்சன்டேஜ்? சாரி 15ன்னு கேட்டிருக்காங்க, மன்னிச்சிடுங்க 15. ஓகேங்களா? அப்போ இந்த பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் கவனிச்சு உங்களுக்கு புரியும் ஏன் இந்த லைன் போடுறேன்னு. சரிங்களா? இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 60 ஈக்குவல்ட்டுக்கு போனால் வகுத்தலாம் மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே நீங்கள் 100 பெருக்கணும். இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். சுருக்கலாமா? 0க்கு 0 கேன்சலுங்க. ஈர் 3 6, ஐ 3 5, 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, இங்கிட்ட 5, இங்கிட்ட 5, ஐயஞ்சு 25. எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஈஸியான கொஷின் தான். தெளிவாக புரியுதா? அடுத்ததுங்க ஃபைனல் கொஷினுக்கு வந்தாச்சு. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி, எல்லாமே ரொம்ப ஈஸிங்க. இந்த 5 கேள்வியே ரொம்ப ஈஸி தான். என்னென்னா 1/3 + 2/3 + 3/3 + எக்ஸட்ரா + k/3 ஈக்குவல் டு 72,900 அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + k-இன் மதிப்பு அப்படின்னு கேட்டான். இந்த மாதிரி கியூபில் கொடுத்து கேவை கேட்டது, அதாவது கே கியூபை கொடுத்துட்டு கே அப்படின்னு கேட்டாவே ஆப்ஷனில் எந்த எண்ணை 2 முறை பெருக்குன்னா இந்த 72,900 வருதோ அதுதான் ஆன்சர். அடேங்கப்பா எப்படி பெருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 220 நீங்கள் பெருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0ன்னா 2 முறை பெருக்குனா 2 0 ஆகிடும். இப்படி ஈஸியாக சொல்லணும். 10 2 முறை பெருக்குனா 100 மாறிடும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 0வை கேன்சல் பண்ணிடுறேன். வெறும் 22 மட்டும் 2 முறை பெருகுறேங்க. ஸோ 2 முறை பெருக்குனா இங்கே பாருங்கள் 2 2 4ன்னு வரும் கடைசி நம்பர். இங்கே 9ன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ இது வராது. இல்லைன்னா நீங்கள் பெருக்கி கூட பார்த்துங்க 22 × 22 484ன்னு வரும். அப்போ இது இல்லைப்பா. ஓகே அழிச்சு விட்றேன். நெக்ஸ்ட்டு இந்த 27 ஆப்ஷன் சி எடுத்துக்கிறேன். 27 மனசுலேயே பெருக்குங்க. 27 பெருக்குனா 229ன்னு வரும். சூப்பர். இங்கே ஒரு 0 இருக்குது, 2 முறை பெருக்குனா 2 0 வந்துடும். அப்போ 72,900ன்னு தெளிவாக வருது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நீங்கள் ஒன்று இங்கே கூட செக் பண்ணி பாருங்களேன். நான் 44,100ன்னு கொடுத்துருக்கான் புக்கில். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த எண்ணெய் 2 முறை பெருக்குனா 44,100 வருதோ அதான் சரியான விடை. இப்போ பாருங்கள் 21 இருக்குது. 21 பெருகி பாருங்கள் 441 வரும். இங்கே ஒரு 0 இருக்குது. ஒரு 0னா 2 0 போட்டுக்க போகிறீங்க. பர்ஃபெக்டாக வருது. ஸோ இதுவும் புத்தகத்தில் தான் இருந்து கேட்டிருக்கான். கொஞ்சம் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க, நம்மளும் நடத்திருக்கோம். ஸோ இந்த 5 கணக்குமே நம்ம நடத்தின கணக்கு தான். 5மே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் 10 கொஸ்டின் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் ப்ரூஃப் காட்டுறேன். ஸோ நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் டார்கெட் என்ன வச்சுருக்கோம்னா, இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நடத்திட்டு இருக்கோம். இதிலே நம்ம 15 கொண்டு வந்தாச்சு. இன்னும் பர்ஃபெக்டாக பழைய கேள்விகள் எல்லாத்தையும் டாபிக் வைஸாக நடத்தினா நம்மளால் 25க்கு 25 வாங்க முடியும். ஏன்னா நம்ம ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அளவியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் அளவியல் ரீசனிங்லாம் நடத்திருந்தேன்னா 20 அடிச்சிருக்கலாம். கரெக்டுங்களா? சும்மா அந்த அளவியலும் ரீசனிங்கும் தொடாமையே நம்மளால் 15 வரைக்கும் கொண்டு வந்தது. அதை தொட்டோன்னா கண்டிப்பாக வரும். அதனால இந்த வரக்கூடிய குரூப் 2க்கு அதையே தெளிவாக பிளானை போட்டு செஞ்சுருவோம். சரிங்களா? அடுத்த ப்ரூஃபில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.